அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? நேற்று கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடினீங்களா? கொண்டாடி இருப்பீங்க. ஏனென்றால் கடவுளுடைய கரம் நம்மளோடு இருப்பதால் நாம் நிறைவாக கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடினோம் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசியா எழுதிய நூல் அதிகாரம் 9 இறைவார்த்தை 2, 3 மற்றும் 6, 7. காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, இந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். பிரைஸ் தி லார்ட். ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார். இயேசு இல்லையா? இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார். அந்த பிறப்பு ஒரு நிறைவுள்ள பிறப்பாக இருக்கிறது. நமக்கு அவர் என்ன செய்கிறாரு? இந்த உலகமே அவர் பொறுப்பில் தான் இருக்குது. அவர் படைத்தது அனைத்துமே அவர் பொறுப்பில் தான் இருக்குது. ஆட்சியாளரோ ஆளுகின்றவர்களோ நம்மை வழிநடத்துகிற எல்லாத்துக்குமே தலைவர் அவர்தான் இல்லையா? ஏனென்றால் அவர் எப்படி உள்ளவர்? வியத்துக்கு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர். எல்லாத்துக்கும் பாருங்க, நமக்கு ஆலோசனை தருவதற்கும் நம்மளை வலிமையாக நடத்துவதற்கும் தந்தை என்ற உரிமையை நமக்கு தந்து அமைதியோடு நம்மளை வழிநடத்தி செல்லவும் அரசராக நமக்கு வருகிறார். ஏழைகளின் அரசர், எளியவர்களின் அரசர் இல்லையா? அந்த அரசர்னா மணிமகுடம் இருக்குது இல்லையா? ஆனால் இவருக்கு இருந்தது என்னது? முள்முடி தான் அவருக்கு மணிமகுடம். அப்போ அந்த அரசருக்குரிய ஸ்தானம் வந்துடுது பார்த்தீங்களா இல்லையா? ஏன்னா இறுதி நாட்களில் அவர் மறிக்கின்ற நேரத்தில் அவருக்கு கிடைக்கின்ற பாடுகள் என்னது? முள்முடி. அரசருக்குரிய மரியாதை கொடுக்கின்றவர்கள் முள்முடியை பரிசாக கொடுக்கிறார்கள். அவர்களுடைய செய்கைகளும் செயல்களும் சிந்தனைகளும் சொல்லும் சேர்ந்து கொடுக்கின்றது. நாம் எப்படி இருக்கிறோம்? இறைவனுக்குரிய வழியில் நடக்கிறோமா? காரில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இயேசுவை கண்டதால், இயேசுவோடு நாம் இணைந்ததால் நமக்கு எப்பொழுதும் ஒளி நிறைந்திருக்க வேண்டும் இல்லையா? அந்த ஒளியின் மூலமாக தான் நாம் உலகில் வாழ்கிறோம். அவர் இல்லை என்றால் நாம் இல்லை. எது தேவை என்பது நமக்கு தெரியும். அந்த தேவையை அவர் அறிந்திருக்கிறார். இவர்களுக்கு இன்ன தேவை, இதை இவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று இறைவன் அறிந்திருக்கிறார். அதை அறிந்ததுனால்தான் நமக்கு எது எது தேவையோ அந்தந்த நேரத்தில் அவர் நமக்கு தருகிறார். அப்படி தருகின்ற பொழுது, நாம் பெற்றுக்கொள்கின்ற போது என்ன செய்ய வேண்டும்? நாம் பெற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் பிறருக்கும் அதை உதவி செய்யும்படி, நாம் கொடுக்கும்படி தாராள உள்ளம் நம்மளிடத்து வர வேண்டும். நமக்கு அடுத்திருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எந்த நிலையில் இருக்கிறார்கள் கண்டுகொள்ள வேண்டும். கண்டும் காணாதவாறு இருந்தால் நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழவில்லை. உண்மையா பொய்யா? உண்மைதானே? அப்போ நாம் கண்டுகொள்ளும்படி, ஏழை எளியவர்களை கண்டுகொள்ளும்படி, அதில் நாம் இறைவனை காணும்படி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை இறைவன் தரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? இறைவனுடைய அமைதியும், அதாவது அவரது ஆட்சியின் உயர்வுக்கு அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கு முடிவு இராது. அவர் நம்மளை எப்போதும் அரசாழ்வார். நம்மளை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். அந்த விலகுனா நம்ம என்னத்துக்காகும்? அவர் நம்ம கூடயே வருவார். நாம தான் அவரை விட்டு விலகுவோம். ஏனென்றால் அவர் அடிச்சுவடை பற்றுவது நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் பாடுகளும் இருக்கும்போது அந்த அடிச்சுவடை பின்பற்ற நம்மளால் முடியாதவாறு நாம் தடுமாறுவோமா இல்லையா? தடுமாறுவோம். அதனால்தான் நாம் அவருடைய அடிச்சுவரை நாம் பற்றும் போது அவர் நம்மளை நிறைவாக நீதியோடும் நேர்மையோடும் நம்மளை வழிநடத்துவார். நமக்கு ஒரு உறுதியான ஆசிரையும் நமக்கு தருவார். அப்படி தருகின்றவர் தான். ஏனென்றால் ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழுகி பெருகச் செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாட்களில் மகிழ்ச்சியுறது போல் திருமுன் அவர்கள் அகம் மகிழ்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவோடு நாம் ஒன்றித்திருக்கும் போது, இறைவனோடு ஒன்றித்திருக்கும் போது கிடைக்கின்ற இது நாம் என்ன விதைக்கிறோம்?
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கிறது இல்லையா? அந்த தொழிலில் நாம் அந்த தொழிலை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த உழைப்பின் பயனை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, ஒரு விவசாயி அறுவடையை பெற்றுக்கொள்ளும் போது என்ன மகிழ்ச்சி அடைகிறானோ அதேபோல் நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த மகிழ்ச்சி நாம் மட்டுமல்ல, பிறருக்குமே நாம் கொடுக்கிறோம் இல்லையா? அதைத்தான் இறைவன் விரும்புகிறார். அப்போ இந்த மகிழ்ச்சியோடு நாம் பிறருக்கு கொடுக்கின்றது என்னது? நம்ம ஆன்மாவை சேர்த்து கொடுக்கும்போது அதில் ஒரு நிறைவு கிடைக்கிறது. அந்த நிறைவை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்கப் பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய அடிச்சுவற்றை பின்பற்றி நீர் தருகின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் எங்களுக்கு சிந்தனை, சொல், செயல் அனைத்திலையும் உம்மிடம் தந்து நீர் எப்படி எங்களை வழிநடத்துகிறோ அந்த வழியில் நாங்கள் நடப்பதற்குண்டான ஆற்றலையும் அருளையும் நீர் தர வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் உம்மையன்றி ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் உணரும்படி எங்களை நீர் நிறைவுபடுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.